ராட்டை வச்சு 65 அதுவும் சிம்பிளா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வாங்க நான் என்னென்ன மசாலா போட்டு செய்யறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம பட்டை வத்தல் பொடியை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நீங்க மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே இந்த பதத்திலேயே அந்த எலுமிச்சம்பழ சாறுலயே வந்து இந்த மாதிரி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்திலேயே இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ராட்டை இதுல சேர்த்துக்கலாம். இந்த ராட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த கிளறி விட்ட கையோடையே நீங்க பேனை நல்லா அடுப்புல ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்க எண்ணெய் விடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டாலே போதும். இப்ப வந்து ஒரு 7, 8 ராட்டை வந்து இதுல சேர்த்துக்கிட்டேன். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு சேர்த்துட்டு சிம்ல போட்டுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா இந்த மாதிரி இதாயிரும். அப்படியே லைட்டா பெரட்டி பெரட்டி விட்டீங்கன்னா, சூப்பரா ராட்டு வந்து ரெடி ஆயிரும். இப்ப வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதுல சேர்த்துக்கோங்க. அப்பதான் மணமா இருக்கும். இப்ப பாருங்க சூப்பரா வெந்துரும். கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷத்துல இந்த மாதிரி சூப்பரா வெந்துரும். ரொம்ப சுருளணும்னு அவசியம் இல்ல. நான் எடுத்த பக்குவத்துக்கே எடுத்துக்கோங்க. ரொம்ப சுருள விட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அடுத்த ஷிஃப்ட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா சூப்பரா வேக வச்சு எடுத்துட்டேன். சூப்பரான சுவையான ஒரு ராட்டு 65 ரெடி. உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சூப்பரான குக்கிங்ஸ் வீடியோஸ் பார்க்க என்னுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.